வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி பாரம்பரியமான மாட்டுப் பொங்கல் எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு தாங்க இந்த விலாகில் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு பாருங்கள். எனக்கு தெரியல, எனக்கு புதுசு தான் இந்த ஊரில் எப்படி பண்ணுறது. ஸோ அடுப்பு வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு களிமண் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிரமிட் மாதிரி ஷேப்பில் வந்துட்டு பண்ணுவாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிரமிட் ஷேப்பில் வந்துட்டு ஒரு 5 வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி 5 பண்ணுவாங்க. ஆக்சுவலி அது ஒரு சைடு பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்குள்ளே இந்த வந்துட்டு சாமி மேடை மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இதை மாதிரி அதுவும் களிமண்லேயே பண்ணிவிட்டு பிள்ளையார் வந்துட்டு சாணியில் பிடிச்சி வைப்பாங்க. மோஸ்ட்லி ஊர்லெலாம் வந்துட்டு சாணியில் தான் பிடிச்சி வைப்பாங்க. ஸோ பாருங்கள் 5 இது பண்ணியாச்சு. இதுலேயே வந்துட்டு அந்த காவி போட்டு மிடில் இதை மாதிரி வந்துட்டு நீட்டமாக இழுத்து விட்டுருவாங்க. அப்புறமா இந்த கல்லுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இது ரொம்ப நம்மளுடைய பாரம்பரியமாக வருஷமாக இதை மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இங்கே பானையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த மாதிரி அம்மி, உரல், சந்திரன், சூரியன் எல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம். இந்த மேடையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் களிமண்ணில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து வீட்டு வாசலில் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அங்கே கோலெல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபுல்லாக டெக்கரேஷன் மாதிரி பண்ணுவாங்க. கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி பண்ணுவோம். மஞ்சள் குங்குமம் வச்சுடுவாங்க, பூ வச்சு இந்த பிள்ளையாருக்கு வந்துட்டு பூ வைப்பாங்க. அப்புறம் அந்த மேடை சுற்றி பூ வச்சுருவாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊரில் எல்லாம் நம்ம பண்ணுறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் மாமியார் வீட்டில் பண்ணுற பூஜை பொங்கல் செலிப்ரேஷன் இது மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பண்ணது. உங்களுக்கு மாட்டுப்பொங்கல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுவாங்க. சட்டி, பானை எல்லாம் ரெடி பண்ணி வருஷம் புதுசாக வாங்கி பானையில் வைப்பாங்க பொங்கல். ஸோ அந்த சட்டியெல்லாம் ரெடி பண்ணி அதுலேயும் நாமம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சைடில் வச்சுருக்காங்க. ஸோ பூ போட்டு ஃபுல்லாகவே சாமிக்கு பூ, மஞ்சள், குங்குமம் இதுதான் மங்களகரமான பொருட்கள் இல்லையா. ஸோ அதனால் இந்த மேடைக்கு ஃபுல்லாக பூ தூவி அழகுபடுத்திக்க வேண்டியதுதான். அப்புறமா பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். பொங்கல் அடுப்பெல்லாம் எப்படி வைக்கணும்னு சொல்லி பத்தராக பார்க்கலாம். பூவெல்லாம் போட்டுட்டு பூ டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் விளக்கெல்லாம் எடுத்து வந்து வைக்கணும். ஸோ இதில் பாருங்கள் சந்திரன், சூரியன் இதெல்லாம் இருக்குது. அம்மி, உரல் எல்லாமே இருக்குது. ஸோ இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. கோலம்லாம் போட்டு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அடுப்பு வைக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த இடம் ஃபுல்லாகவே கோலம் போட்டு நம்ம அழகுபடுத்திக்கணும். இது எல்லாமே மங்களகரமான விஷயங்கள். ஸோ வந்துட்டு இது வருஷம் நம்ம வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இது அந்த காலத்துலேருந்தே இதை மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் மாமியார் வீட்டில். ஸோ இப்போ வந்துட்டு விளக்கேற்றியாச்சு. இலை போட்டு வாழைப்பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு நம்ம பூமியில் என்னென்ன விளையுதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஸோ நெல், அரிசி எல்லாம் வச்சுருக்காங்க. பருப்பு இது 3மே வச்சுட்டு அந்த பூசணிக்காய் அப்புறம் ஆவாரம் பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க சைடில். ஸோ இப்போ வந்துட்டு அந்த கல்லை வந்து ஒவ்வொருத்தர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சு இதை மாதிரி பானை வச்சு பானையில் வந்து நாமும் போட்டுக்கணும். பெரிய பானை, சின்ன பானைன்ட்டு 2 வைப்பாங்க. சின்ன பானையில் சக்கரை பொங்கலும், பெரிய பானையில் வெண்பொங்கலும், பொங்கல் சாதம் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் செய்வோம். ஸோ அந்த மஞ்சளை வந்துட்டு இதை மாதிரி சுற்றி கட்டிடுவாங்க. நம்ம மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டு இதை மாதிரி கட்டிடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் அருங்க புல் 2த்துலேயே போடணும். போட்டுட்டு அது கொஞ்சம் சுருண்டு வர்றப்போ நம்ம பால் ஊற்றணும். பால் வந்து இந்த பானையிலையும் அந்த பானையிலையும்
2 பானையிலையும் நம்ம பால், பச்சை பால் எடுத்து வச்சுருக்கணும். அது வீட்டிலையே இருக்கிற மாட்டோட பால் தாங்க. ஸோ அது பச்சை பால் போட்டுட்டு தண்ணி வந்துட்டு நிறையா நம்ம ஊற்றி வச்சிடணும். இந்த அரிசி கழுவின தண்ணியே வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 முறை கழுவிட்டு 3rd டைம் கழுவுறது இதுலேயே தண்ணி ஊற்றி வச்சிடணும். வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிடணும். அரிசி அப்புறமா போட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்துட்டு பாலோடு சேர்த்து இந்த தண்ணி பத்தலைன்றதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு தண்ணி வந்துட்டு பொங்கி வரணும். இது ஃபஸ்ட்டு பொங்கி வந்தோடனே தான் நம்ம வந்துட்டு அடுத்தது அரிசி போடுவோம். ஸோ இந்த தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்ன எல்லோரும் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு நம்ம அரிசி போடுவோம். பாருங்கள் எப்படி பொங்கி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் 4 சைடும் வந்துட்டு நம்ம கரெக்டாக குச்சியெல்லாம் வச்சு பற்ற வச்சுனா இப்போ பாருங்கள் அந்த தண்ணி நல்லா வந்துட்டு நல்லா பொங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்துட்டு கூச்சல் போடுவாங்க, சொல்லுவாங்க எல்லோரும். இப்போ பாருங்கள் 2 சைடும் வந்துட்டு பொங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு அரிசி போடணும். பெரிய பானையில் கொஞ்சம் அரிசி எக்ஸ்ட்ராவும், சின்ன பானையில் கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கிறோம் அரிசி. பச்சரிசி வந்துட்டு நம்ம பூமியில் விளையிற அரிசியை வந்துட்டு கழுவி எப்போவுமே போடுவாங்க. எங்களோட லேண்டில் வர்ற அரிசி தான் இது. ஸோ கழுவி எல்லாம் போட்டு மாதிரி மூடி வச்சிடணும். திரும்பவும் பொங்கல் பொங்கும்போது திரும்பவும் நம்ம வந்துட்டு பொங்கலோ பொங்கல் எல்லாம் சொல்லணும். இந்த அடுப்பெல்லாம் ஜென்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி என் ஹஸ்பண்டும் இன்னொன்று மச்சினரும் அப்புறம் மூத்தார் 3 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இந்த களிமண்ணெல்லாம் நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து ஏர்லி மார்னிங்கே எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. இங்கே ஊருங்கள்லாம் களிமண்ணை எங்கே போய் எடுப்பாங்கன்னு தெரியல, போய் எடுத்துகிட்டு வருவாங்க. கரும்பு பாருங்கள், இது மாதிரி 2 கரும்பு வாங்கியிருக்கோம். ஸோ அதுவுமே இங்கேயே வச்சு சாமி கும்பிட்டுருவோம். ஸோ சூரியனுக்கு நேராக வச்சு நம்ம வெளியில் வாசலில் பொங்கல் வைக்கிறோம். பாருங்கள், இதுதான் எங்களோட வீடு. இதுதான் வாசல், மேலே மொட்டை மாடி எல்லாம் வந்துட்டு பாருங்கள். இதுதான் வீடு ஃபுல்லாக. இந்த சைடு மாடு இருக்குது, மாடோடைய ஷெல்டர் இது. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய மாடு இருந்தது, இப்போ தான் வந்துட்டு மாடு வந்துட்டு கம்மி பண்ணியாச்சு. நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியலன்ட்டு 2 மாடு மட்டும் வச்சுருக்கோம். நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இது பொங்கல் பொங்கி வர வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் அடியெல்லாம் பிடிக்காத நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுவுமே கரண்டி வச்சு நம்ம கலர மாட்டோம். இந்த தென்னை மட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு கலரி விடுவோம். ஸோ இந்த பொங்கல் இறங்குற வரைக்குமே எல்லாமே இருந்து பார்த்துட்டு தான் போவாங்க. பாருங்கள், இப்போ வந்துட்டு எல்லாம் நல்லா பொங்கல் வந்துட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு பானையில் சக்கரை பொங்கல், ஒரு பானையில் வெண்பொங்கல் செய்வாங்க. வெண்பொங்கல்னால் சாதா பொங்கல் தான், ஒயிட் பொங்கல் செய்வாங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பொங்குது. இப்போவும் நம்ம பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லணும். இதுதான் நம்மளுடைய கல்ச்சரு, நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர். இது பொங்கல் இப்படி தான் பண்ணுவாங்க. பாருங்கள், சூப்பராக வந்துட்டு பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தர் பொங்கல் வந்துட்டு 2 பேராக சேர்ந்து எடுத்து போய் அங்கே ஒரு சைடு சாணி போட்டு பொங்கலை இறக்கி வச்சாச்சு. இதுதாங்க நம்மளுடைய பொங்கல் செலப்ரேஷன். இப்போ பாருங்கள், பெரிய பொங்கல் சின்ன பொங்கல் 2மே வச்சாச்சு. இப்போ பூஜைக்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும். பூஜைக்கு எப்படின்னாக்கா பாருங்கள், எல்லோரும் பூஜைக்கு இந்த மாதிரி முறத்தில் எல்லாமே வச்சு சாமி, அவ்வளோதாங்க நம்மளோட